ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு நாங்கள் எங்கே பண்ணிருக்கோம்டா பொலனூர் ஏன்ஷியன் சிட்டி. இந்த இடத்த பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கியூரியஸ், மெயினாக வந்து பார்த்தா இங்கே சோழஸ்ற பிளேஸ் இருக்குது. சோழஸ் வந்து பொலனூர் வந்து கொஞ்சம் காலம் ரூல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பராக்கிரமபாகு. ஸோ இப்படியான நிறைய கிங்டம்ஸ் இங்கே வந்து இருந்ததால் ஸ்ரீலங்காவில் 4வது கிங்டமாக தான் பொலனூர் கிங்டம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். மோஸ்ட்லி உங்களுக்கான ஃபுல் வீடியோ வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். Hours later. ஸோ இந்த இடம் வந்து சொல்கிறாங்க புனித தலம்னு சொல்கிறாங்க. வாசல்லையே பார்த்தீங்கன்னா சந்திரவட்டக்கல் 4 சைட்லேயுமே இருக்குது. இதை வந்து 4 புத்த ஸ்டாச்சு இருக்குது. இதில் வந்து நிறைய டேமேஜஸ் இருக்குது, ஏன்னா ரொம்ப காலம். பட் ரொம்ப இது கம்ப்ளீட்டாக அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வரேன்னு சொன்னால் உங்களால் ஷூஸ் போட இல்லாது, கேப் போட இல்லாது. ஸோ இன்னுமே அவங்க வந்து அந்த புனிதத்தை வந்து ரொம்ப பாதுகாக்கிறாங்க புடிசம். ஸோ இது வந்து அவங்களோட ஒரு டெம்பிளாக இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே கால சிதைவுகளால் போயிட்டுது. பட் இன்னுமே அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டஸ்ட் கூட இருக்காது, அந்தளவுக்கு இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி பொலனூர் ராசதான வந்து சந்திரவட்டக்கல் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது, யானை இருக்குது, இன்னொரு பறவை இருக்குது. அனுராதபுரம் ராசதானியில் வந்து மாடு இருக்கும். இங்கே வந்து சோழர்கள் ஆட்சி செஞ்சதால இங்கே ஹிந்துஸ் வந்து மாடை வந்து புனிதமாக கருதுறதால இங்கே வந்து இந்த சந்திரவட்டக்கல்ல மாடு இல்லை. இதுவும் அதே போல ஒரு இல்ல என்னன்னு படிச்சுட்டு தரோம். நீ படிக்காம தான் பிரச்சனை. பேர் போட்டு கல்வெட்டு கல்வெட்டு எங்களுடைய கல்வெட்டு. நம்மளோட வரலாற்று புத்தகங்கள் நிறைய படிச்சிருப்போம். எல்லா கோவிலுக்கு முன்னாலே வந்து காவல் தெய்வங்கள் வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 2 காவல் தெய்வங்கள் இருக்குது, சந்திரவட்டைகள் இருக்குது. ஸோ இதுதான் எல்லா விதமான புனித ஸ்தலங்களுக்கும் மெயினா இருக்குது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். வாங்க உள்ள போய் பார்ப்போமா? ஒன்றுமே இல்லையா உள்ள? ஜிம்மி இருக்காப்புல. உனக்கு வெக்கமே இல்லையாடா? உள்ள எதுவுமே இல்லை. அடுத்தது என்ன பார்க்க போறோம்டா கல்விஹார. நிறைய ஹிஸ்டரி புத்தகங்களை தான் நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன்.
இதுதான் கல்விஹார். ரொம்ப பெரிய விஹார். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடங்கள் எல்லாமே. இதுக்குன்ற ஒரு குரூப் இருக்குது, எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பராக்கிரமபாடு அரசாங்கத்தில் கவுன்சில் சேம்பர், அரச சபை. இது வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1153 தான் இது வந்து செதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட சேம்பர். இதில் வச்சு தான் மிக முக்கியமான முடிவுகள், அரச முடிவுகள் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே விதமான சந்திரவட்டைகள், இது அவங்களோட வழக்கமாகவே இருந்துருக்கு. எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்டார்ட்லேயுமே சந்திரவட்டைகள் தான் இருக்கு. வாசலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 சிங்கங்கள், விஹாரத்துக்கு முன்னால் 2 காவல் தெய்வங்கள். இதுதான் அவங்களோட சேம்பர். இங்கேருந்து தான் அவங்க எல்லா விதமான அரசு முடிவுகளையும் எடுப்பாங்க. நான் நினைக்கிற மாதிரிக்கு இதில் தான் ஒவ்வொரு மந்திரிமாரும் இருந்திருப்பாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு தூண்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களையும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை செதுக்கி இருக்கிறாங்க. ஹாய் விஜித். ஹாய்ங்க. இந்த இடத்துல தான் ராஜா இருப்பார். இந்த இடத்துல அவர் நாற்காலி. ராஜா பகுத்தா. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கதான் அவங்களோட அரச சபை. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மந்திரி மாதிரி இருந்திருப்பாங்க. அப்பா செம்ம ஓட்டுங்க. சரியான வெயில். நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 33 செல்சியஸில் சரியான ஹீட்டாக இருக்குது. நம்ம நண்பருக்கு முடியலை. நம்மளோட கேமராமேன் இவர் தான். என்ன பிரச்சனைனா நிறைய சிறு வியாபாரிகள் இருக்கிறாங்க. எங்களை பார்த்தா டூரிஸ்ட் நினைச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் தான் நான் அதிகமாக வரேன். நம்ம டூரிஸ்ட் தான்டா. அப்போ நம்ம நண்பர் என்னண்டா எல்லார்ட்டையும் போய் விலை கேட்கறது, கடைசியில் வாங்க வர்றது. அவங்க வந்து நாங்கள் போகிற இடமெல்லாம் பின்னாலே வராங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ எந்த டூரிஸ்ட்? இந்தியாவுக்கு டூரிஸ்ட், ஸ்ரீலங்காவுக்கு இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்கா நாட்டு பிரஜை. இப்போ இங்கே போகிறோம்டா ஆயிரங்கால் மண்டபம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். இது ஆயிரங்கால் மண்டபம் என்று சொன்னதுக்கு ரீசன் வந்து 1000 கால் இருந்தது. அதில் நான் நேற்று கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் பார்த்தா இந்த இடத்துல வந்து 1000 ரூம்ஸ் இருந்திருக்கு. அதாவது 1000 ரூம்ஸ் கொண்ட ஒரு இடம். சின்ன சின்ன 1000 ரூம்ஸ் இருந்திருக்கு. அதாவது அந்த காலத்தில் நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் பராக்கிரமபாடு அந்த புறமா இருந்தோ சரியா அப்படியும் இருந்திருக்கலாம். இதான் 1000 கால் மண்டபம் என்று சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டுறது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ராயல் பேலஸ். ஸோ இந்த பேலஸை தான் நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நான் வந்து லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் போகிற ஒரு அரசர் மாளிகையாக தான் இது இருக்குது. ஏன்னா இதுக்கு முதல் மாளிகைக்கு போகணும் என்று ஆசைப்பட்டிருக்கேன். பட் நிறைய மாளிகைகள் வந்து இயற்கை சீற்றம், யுத்தம் அதனால் அழிஞ்சிட்டு. ஸோ இதுதான் வந்து நான் லைஃப்பில் மன்னிச்சேன். நான் ஃபஸ்ட்டாக சீகிரியாவுக்கு போயிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பராக்கிரமபாடு அரச மாளிகைக்கு வந்திருக்கிறேன். நான் சொன்னது போலயே 1000 ரூம்ஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்கே 4 மாடி மட்டும் கல்லால் கட்டுப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து மரத்திலால் கட்டுப்பட்டிருக்கான்னு நான் 2-3 ரிசர்ச் பண்ணும்போது அதை தெரிஞ்சு கொண்டேன். இது எல்லாமே அறை தான். இது எல்லாமே அழிஞ்சு போய் கொண்டிருக்கு.
the cross wooden bar to separate two buildings. 120 feet level, very huge building to the height. 120 feet? Yeah, 900 years old. They built by Parakrama Baba. These are building destroyed and fire. There are no evidence. It's a burn mark. Brick roofs fallen down. It's original plaster, no cement. It's plaster, lime powder, sand, wax, beyond, all to mix together. And it's a thick core. The inside the cooler. If I look the and corner to the staircase, it's the dark cement. And here. என்ன சொல்கிறாருண்டா இது வந்து 7 மாடி கட்டடம், 4 மாடி சுவராலையும் மிச்சம் 3 மாடி வந்து மரத்தாலையும் கட்டியிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து நெருப்பால் அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நெருப்போட மார்க்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நெருப்பால் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இலங்கை அரசாங்கத்தால் வந்து பாதுகாக்கப்பட்டு இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்றா இதுதான் இந்த ராயல் பேலஸ் உடைய டாய்லெட். உச்சா போகிற இடம். ஸோ இதுதான் ராயல் பேலஸோட டாய்லெட். This area might have been used as a all dirt is going to the underground pipeline near to the septic tank. This one septic tank. ஓகே, திஸ் ஒன் ரைட். This one. ஸோ ஓகே, அந்த காலத்திலே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. The whole ground, the whole complex completed to the 1000 rooms complex. 1200 ரூமா. His name is Vaidyantra Prasadam, the heaven to the god Sakta Palace name. ஒரு மேசனை வச்சு கட்டோட கஷ்டம் தெரியும் ஒரு வீடு. This one is in the pastor. This is remain. After finish. என்ன சொல்கிறாருன்றா இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிளாஸ்டர்ஸ், அதாவது பறக்கிற டைம்லேயே அவங்க போட்ட பிளாஸ்டர்ஸ் வந்து இன்னுமே அழியாமல் அப்படியே இருக்குது. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். This plaster white brilliant color. Molding. ஓகே, மோல்டிங். That's molding. This glass is now protect the archaeological department. ஓகே, ஒரிஜினல் பிளாஸ்டர்ஸ். Original plaster, that corner in the both side. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே அந்த ஒரிஜினல் பிளாஸ்டர்ஸ் பாருங்க என்ன திக்காக இருக்குன்னு சொல்லி பாருங்க. This is standing இதை வந்து கிளாஸ் போட்டு வந்து பாதுகாக்கிறாங்க. and the Hindu here. இதுல சிவன் சிலையும் சரஸ்வதி சிலை தான் இருந்துச்சு. This is Sinhalese king Parakrama got married to Queen India. The Ishwari and Parameshwari. The worship to the god Shiva and god Parvati. ஓகே ஓகே, அவருக்கு 2 கல்யாணம் இந்தியாவில் இருந்து கல்யாணம் வந்திருக்கு. இந்த இடத்துல தான் சிவன் சிலையும் பார்வதி சிலையும் இருந்திருக்குது. இப்போ அது வந்து சிதைஞ்சிருக்குது. இதான் பற்றி அதை கொஞ்சம் ஏதோ காசு கேட்க போயிருக்கு. Back side, other side, the dancing lady, afternoon time, so watching to the king here, the seated to the family. ஈவினிங் டான்ஸ் ஆடுறதா அதில் பார்த்துட்டு போயிடும். இந்த ராஜாக்கள்லாம் படத்தில் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் பறக்கிற நம்ம ரியல் லைஃப்லேயே அப்படி தான் வாழ்ந்துருக்குறோம். அப்போ நாங்கள் படித்தது பார்த்ததுலாம் உண்மைதான். The heavy terrain. Second to upper stories go to the steps, the wooden. ஓகே, இதுதான் அந்த ஸ்டேர்ஸ். அதாவது நான் சொன்னேன்ல இது வந்து 7 stories பில்டிங் அண்டு. ஸோ இதுதான் அந்த ஸ்டேர்ஸ். இதுக்கு மேலே போக இயலாது. ஏன்டா அதுக்கு மேலே பில்டிங்கே இல்லை. பட் அந்த டைம்லேயே நாங்கள் இந்த டைமில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. So, especially the valuable things they are here. The gold, jewelry, ivory and இங்கே அந்த தங்கம் எல்லாம் வைக்கிறாங்க. ஓகே, இந்த ரூமில் தான் அவங்களோட வேல்யூபிள் திங் கோல்ட், ஜுவல்லரி, டைமண்ட்ஸ் அதெல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த ரூமில் வந்து எந்த விதமான விண்டோவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸாக தான் இருக்குமா, நம்ம வீட்டில் இருக்க ஸ்டோர் ரூம் மாதிரி. out of the building, out of the wall, behind to the royal bath. Next, parliament and council chamber, royal courts. So, I visit to the two places there are there. And then Royal next bar. going to the outer side. Okay.
from Batikulo. Actually, we are not the foreigners. Okay. So it's enough to you? Thank you so much. Okay. இதுதான் அவர் ராயல் பேலஸாக இருந்திருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் வந்து அவர் சேம்பர் பார்த்தோம். அங்கே அவரோட ராயல் பார் இருக்குது. சேம்பரை விட்டு பார் இருக்காங்க. ஸோ அரசர் பார் இருக்கான். அரசருக்கு பார் இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்கு, அரசருக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துருவோம் இப்போ போயிட்டு. விஜித், பேலஸை பற்றி என்ன சொல்றீங்க? பழசா கிடக்கு. சொல்றேன், இதே மாதிரி ஒரு வீடு நாங்கள் கட்டுவோமா? சுத்தி பார்க்க போவோம் வாண்டா. நானும் வந்தேன். இது சரியா செய்யறமா இல்லை, கவனிப்பு இல்லாம இருக்கு எனக்கு. சரி சரி, இது அரசர் பார் இருக்காமட்டாங்க. இந்த பாரத்தை வந்து பார் வெறும் கல்லு தாண்டதுக்கு ஒன்றும் இல்லதில்லை. அந்த அது சேம்பர். சேம்பருக்கு பின்னால பாருங்க, ஜூம் பண்ணி காரு. இது அரசர் பார். அவ்வளவு தூரம் நடக்கலாங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. ஸோ இன்றைக்கு கல்விகார பார்த்தாச்சு, அரசர் மாளிகை பறக்கிற பட ஆயுதம். இந்த மாதிரி 2 வெள்ளக்காரியை பார்த்து போன மாதிரி அதை விட்டுட்டு எல்லாம் பார்க்கறது இல்லைப்பா. அரசர் மாளிகை பார்த்தோம், சேம்பர் பார்த்தோம். ஆனால் உண்மைக்கு இந்த பில்டிங் வந்து நான் வீடியோவில் பார்த்ததை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த 1000 ரூம்ஸ் அந்த டைம்லேயே அவங்க வச்சுருந்த அந்த செட்டப், லொபி, இதெல்லாம் பார்க்கக்குள்ளே நாங்கள் லொபியெல்லாம் இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி அந்த 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தே அவங்க அப்படி ஒரு இதில் தான் இந்த அரசர்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. டெக்னாலஜி தான் இல்லை, மற்றும்படி எல்லா வசதியுமே அந்த டைமில் இருந்திருக்குது. இந்த டைமில் கட்டுறதை விட அந்த டைமில் அவங்க போகிற அந்த பிளாஸ்டர் கூட இந்த அளவு திக்னஸாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்கிடெக்டில் வந்து ரொம்ப ஒரு படி மேலே, இந்த டைமை விட ஒரு படி மேலே தான் இருந்திருக்கிறாங்க.